சிறுவர் விளையாட்டு அம்மாவின் அன்பு கட்டளை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அழகிய கிராமம் ஒன்றின் மையத்தில் உள்ள ஆலமரத்தடியில் சிறுவர்கள் கலகலவென விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் 5 சிறுவர்களும் 3 சிறுமிகளும் இருந்தனர். கபடியும் கண்ணாமூச்சி விளையாட்டும் அந்த இளமே குதூகலத்தால் நிரம்பியிருந்தது. திடீரென விளையாட்டின் நடுவில் சுண்டல் விற்றுச் சென்ற பெரியவர் ஒருவர் அருகில் வந்தார். அதிலிருந்த சிறுவர்களில் ஒருவனான அருளின் அம்மா வீட்டு வாசலில் நின்று கொண்டு விளையாட்டை பார்த்தவாறே உரத்த குரலில் அருளை கூப்பிட்டார். அருள், வீட்டுக்கு வா, இருட்டத் தொடங்கிவிட்டது, நேரமாச்சு. அருள் தன் நண்பர்களிடம் போகணும் போல, அம்மா கூப்பிடுகிறாள் என்று தயக்கத்துடன் சொன்னான். அவன் புறப்படத் தயாரானபோது அருளின் அம்மா அவர்களை நெருங்கினார். அங்கே விளையாடிக் கொண்டிருந்த மற்ற சிறுவர்களின் முகங்கள் சோர்வடைவதைக் கண்டார். தன் மகன் சென்றுவிட்டால் மற்ற சிறுவர்களின் விளையாட்டும் கலைந்துவிடுமே என்று யோசித்தார். சற்று யோசித்த அருளின் அம்மா புன்னகையுடன் தன் மகனிடம் சொன்னார், சரி அருள், இன்னைக்கு நீ விளையாடிக்கோ. ஆனா உன் நண்பர்கள் எல்லோரையும் போக சொல்ல வேண்டாம். நல்ல பொழுது போக விளையாடுங்க. அது முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். இருட்டாகிவிட்டதால் பயப்படாதீர்கள், விளையாட்டை தொடருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிறுவர்களின் முகத்தில் மீண்டும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்கின. அருளின் அம்மாவிற்கு நன்றி கூறிவிட்டு அவர்கள் இன்னும் அதிக ஆரவாரத்துடன் தங்கள் விளையாட்டை தொடர்ந்தார்கள். அந்த தாயின் அன்பான வார்த்தைகள் அந்த மாலை பொழுதை அவர்களுக்கு மேலும் இனியதாக்கின.